வணக்கம் ரிதி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேளாண் துறைக்கென சில சிறப்பு திட்டங்கள் வழிவகுக்கப்பட்டு அந்த திட்டங்கள் தற்பொழுது மிகவும் சிறப்பாக இயங்கி வருவதாகவும், இந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பதாகவும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு வேளாண் தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் 24.50 லட்சம் விவசாயிகளுக்கு 4366 கோடி ரூபாயில் பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் முதலமைச்சர் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக 24,50,000 விவசாயிகளுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் 4,366 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை பெற்று தரப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த அறிக்கையை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசாங்கம், அதாவது திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து வேளாண் துறைக்கென தனி பட்ஜெட் ஒதுக்கப்பட்டு அதன் மூலம் விவசாயிகள் என்னென்ன பயன்பெற்றிருக்கிறார்கள், விவசாயம் எந்த அளவுக்கு பெருகி இருக்கிறது என்பது தொடர்பாக இந்த அறிக்கை முழுவதுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த 3 ஆண்டுகளில் வறட்சி ஆகிய பேரிடர்களால் 12.88 லட்சம் ஏக்கர் நிலங்களில் பாதிக்கப்பட்ட பயிர் சேதங்களுக்கு மொத்தம் 582 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் 8 லட்சம் விவசாயிகள் இதனால் பயனடைந்திருப்பதாகவும், இதே போல கரும்பு விவசாய நிலப்பரப்பு 95,000 ஏக்கரிலிருந்து 1,54,000 ஹெக்டராக அதிகரித்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் கரும்பு உற்பத்தி ஊக்கத்தொகை மற்றும் சிறப்பு ஊக்கத்தொகையாக 651 கோடி ரூபாய் 4,50,575 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 71 விவசாயிகளுக்கு கரும்பு அறுவடை இயந்திரங்கள் மானியத்தில் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சர்க்கரை ஆலைகளுக்கு வழிவகை கடனாக 600 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கிறது. மேலும் 270 கோடி ரூபாயில் விவசாய இயந்திரங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளை பொறுத்தவரையில் 3 ஆண்டுகளில் 2,163 டிராக்டர்கள், 9,303 பவர் டில்லர்கள், 288 அறுவடை இயந்திரங்கள், 2,868 பிற விவசாய கருவிகள் உட்பட மொத்தம் 16,432 வேளாண் பொறியியல் கருவிகள் ரூபாய் 270 கோடி மதிப்பில் விவசாயிகளுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் வழங்கப்பட்டிருப்பதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் முதல் முறையாக ஆதி திராவிட விவசாயிகளுக்கு 100% மானியமும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆதி திராவிட பழங்குடியின மக்களுக்கு 56.97 கோடி ரூபாயில் 1,226 கிணறுகள், மின்சார சூரிய சக்தி பம்ப்செட்டுகள் 100% மானியத்தில் அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதல் முறையாக ஆதி திராவிட விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் நுண்ணீர் பாசன வசதி அமைக்க 56 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் 27.5 கோடி ரூபாய் செலவில் 100 உழவர் சந்தைகள் புனரமைக்கப்பட்டுள்ளதோடு 10 புதிய உழவர் சந்தைகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் 2,75 லட்சம் ரூபாய் செலவில் 25 உழவர் சந்தைகளில் காய்கறி கழிவுகளை உரமாக்கும் இயந்திரம் அமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வேளாண் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் 3 புதிய வேளாண் கல்லூரிகளும் ஒரு தோட்டக்கலை கல்லூரியும் ஏற்படுத்தப்பட்டு ஆண்டுதோறும் 3,000 மாணவர்கள் பயன்பெற்று வரக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் திருப்பூர், திருச்சி, திருநெல்வேலி, நாகை, ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் 13,40 லட்சம் ரூபாய் செலவில் விதை சான்று மற்றும் அங்கக சான்று வளாகம் ஏற்படுத்தப்பட்டு விவசாயிகள் இதன் மூலம் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் 137 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டிலான குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டம் வாயிலாக விவசாயிகளுக்கு அளித்த ஊக்கத்தினால் 2021 ஆண்டு 4.90 லட்சம் ஏக்கரிலும், 2022 ஆண்டில் 5.36 லட்சம் ஏக்கரிலும், 2023 ஆண்டில் 48 ஆண்டுகளாக இல்லாமல் 5.59 லட்சம் ஏக்கரிலும் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு குறுவை நெல் சாகுபடி உற்பத்தியானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைத்திட 14.97 கோடி ரூபாய் செலவில் 1,75,052 விவசாயிகளுக்கு தார் பாய்கள் வழங்கப்பட்டிருக்கிறது.